ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பக்தியர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம இந்த வருஷத்தினுடைய புத்தாண்டுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தினுடைய பேர் குரோதி வருஷம்னு சிருஷ்டிக்கப்படுது. அனுஷ்டானத்தில் குரோதி வருஷம் என்பது கலியுக வருஷத்தில் இந்த வருஷம் 5125வது வருஷமாக கலியுகாதி வருஷத்தில் 5125வது வருடம் நடைபெறுகிறது. பிரபவாதி வருஷத்தில் குரோதி வருஷம் 38வது வருஷம், கொல்லம் வருஷத்தில் 199வது வருஷமாக சிருஷ்டிக்கப்படுகிறது. அதே போல் இந்த வருஷத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவநாயகரில் இந்த வருஷத்தினுடைய ராஜாவாகப்பட்டவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் இந்த வருஷத்துக்கு ராஜான்னு சொல்லப்படுறார். இந்த வருஷத்தினுடைய பலன் எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தில் கொஞ்சம் வெப்பம் ஜாஸ்தியாகவே இருக்கும். செவ்வாய் ஆட்சி புரியறதுனால செவ்வாய் உஷ்ணமான கடவுள் இருந்தனால கொஞ்சம் வெப்ப மண்டலமும் இதுவாக இருக்கும். அதே போல் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தீ விபத்துகள் சில இடத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் வண்டி வாகனங்களில் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக போங்க. வண்டி வாகனங்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லோரும் கவனமாக பாருங்கள். இந்த வருஷத்தினுடைய ராஜாகப்பட்டவர் செவ்வாய் தரக்கூடிய பலன் உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவர் கொடுப்பார். அதே போல் மழை கொஞ்சம் குறைவு தான் இந்த வாட்டி. ரெண்டாவது மந்திரியாக சனி பகவான் பொறுப்பேற்கிறார். அளவான மழை ரொம்ப இருக்காது, கொஞ்சம் அளவாக தான் இருக்கும். அளவான மழை, மக்கள்கிட்ட புது விதமான நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, மிருகங்களால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள், வீட்டில் செல்ல பிராணிகள்லாம் வளர்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆனால் கொஞ்சம் பார்த்துங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அர்க்காதிபதினு சொல்லக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவானே பொறுப்பேற்கிறார். விளையும் பயிர் விலைகள்லாம் அரிசி விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் பருப்பு, அரிசி, அன்றாட தேவைப்படுகின்ற உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களில் 6 மாதத்துக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் நீரசாதிபதினு சொல்லக்கூடிய விஷயங்களில் பயிர்கள், அதுக்கு செவ்வாய் பகவான் தான் அதிபதியாக வராரு. பயிர்கள்லாம் கொஞ்சம் மக்காச்சோளம் அந்த மாதிரி சிறுதானிய உணவுகள்லாம் எடுத்துக்கங்க. சிறுதானிய உணவுலாம் எடுக்கும்போது உடம்பில் நல்ல ஒரு நியூட்ரிஷன் சக்திலாம் ஏற்பட்டால் புதுவிதமான நோய்கள் வராது. ரெண்டாவது, சேனாதிபதியாக சனி பகவான் பொறுப்புறார். எல்லை பாதுகாப்பில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே போல் இராணுவ வீரர்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமான சுமூக பேச்சுக்கள்லாம் நடைபெறும். இந்த வருஷம் போர் எதுவும் கிடையாது. அதே போல் தானியாதிபதியாக சந்திர பகவான் பொறுப்பேற்கிறதுனால தானியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா கிடைக்கும், தரமான பொருட்கள் கிடைக்கும். அதே போல் பொருட்களுடைய விலைகளும் கொஞ்சம் உயர்ந்தே இருக்கப்படும். மேகாதிபதியாக சனி பகவான் பொறுப்பேற்கிறதுனால தேவையான அளவு மழை, அதே போல் மழை தேவையான அளவு தான் கிடைக்கிறதுனால நீர்நிலைகள்லாம் நம்ம தூர்வாரி கரெக்டான முறையில் பராமரிக்கும் போது நீர் பற்றாக்குறை ஏற்படாது. இந்த வருஷத்தில் நீரசாதிபதினு சொல்கிற நவரத்ன கற்கள், இந்த மாதிரியான தங்கம் வெள்ளி பொருட்கள்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் விலை உயர்ந்தே இருக்கும். தங்கத்துடைய விலை குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல் பவழத்தின் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பவழம், வைரம் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தினுடைய இந்த ஆண்டு பலன் பார்த்திங்கன்னா, குரோதி வருஷம். இந்த வருஷத்துடைய பேர் குரோதி வருஷம்னு பேர். குரோதி வருஷத்தில் சில பொருள் பிரச்சனைகளும் பொருள் திருட்டு பயங்கள் இதெல்லாம் மட்டும்தான் ஏற்படும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் வெக்கேஷன் போகிற ஆட்கள்லாம் கவனமாக அந்த பூட்டும்போது எல்லாம் பார்த்து பூட்டுங்க. பொருட்களை கரெக்டாக முறையில் தேர்ந்தெடுங்க. ரெண்டாவது, இந்த வருஷத்தினுடைய 12 ராசிக்கான பலனையும் நம்ம பார்த்துட போகிறோம். இந்த வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தில் பார்த்திங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. மேஷராசினாலே நெருப்பு மண்டலம்னு சொல்லுவாங்க. மண்டலத்தில் தேவதைகள். உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆன பிற்பாடு குரு 2ஆம் வீட்டில் போய் அமர்றார். வாக்குஸ்தானத்தில் குரு அமர்ந்திருந்து 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல விதமான திரளான விஷயங்கள்லாம் அள்ளி தருவார். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. அதே போல் வீடு எளிய முறையில் வாங்கணும்னா பார்த்திங்கன்னா, திருப்போரூர் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருப்போரூர் கடற்கரை சார்ந்த முருகர் கோவில், கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கணும். முருகர் கோவில் போய் தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல விதமான அபிவிருத்திகளும் கடன், அதாவது இப்போ ஒரு லோன் கேட்டிங்கன்னா லோன் ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி நல்ல லாபங்கள், அதாவது முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு பாவகிரகமும் ஒரு சுபகிரகமும், அதாவது தர்ம கர்மாதிபதி தேவதைகள் சொல்லுவாங்க. காலபுருஷனுக்கு 10க்கும் 11க்கும் உடைய தேவதைகள். அதனால் 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் தர்ம கர்மாதிபதி யோகங்கள்னு சொல்லப்படுது. இந்த தனுசு மகரத்துக்கு உண்டான கடவுளாகிய குரு பகவானும் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் கிடையாது. மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருப்பூர் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, இல்லை அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான யோகங்கள் அமையும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் பிரச்சனை கிடையாது. கடன் வாங்காதீங்க, இஎம்ஐ மூலியமாக வேணால் வீடு வாங்குங்க, ஆனால் வீடு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரிஷபராசி லக்னத்திலேயே குரு, லக்னத்தில் ஒரு குரு இருக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு அமர்ந்த இடம் பாழ். லக்னத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு எதனா ஒரு உடல்நிலை கோளாறுகள் இந்த வருஷம் எதனா ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். 10ல் சனி இருக்கார், பதவியில் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதே போல் 10ல் ஒரு பாவியாவது இருப்பது சிறப்புன்னுவாங்க. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருந்தால் இந்த வருஷம் குழந்தை இல்லாதவங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் மகப்பேருக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அந்த மகப்பேருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கட்டாயம் ஒரு செக்கப் பண்ணுங்கள், போய்ட்டு டாக்டரை போய் ஆலோசனை பண்ணி குழந்தை பாக்கியத்துக்கான விஷயங்கள் பண்ணுங்கள். புத்திர சந்தானங்கள் அபிவிருத்தி ஆகும். ரெண்டாவது பதவியில் ப்ரொமோஷன்றது இந்த வருஷம் கொஞ்சம் தாமதமாகவே கிடைக்கும். அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலில் உள்ள கருட பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான முறையில் பெருமாளை தரிசனம் பண்ணும்போது நல்ல லாபங்களும் கடன் இல்லாத வாழ்க்கையும் கண்டிப்பாக அருள்வார். குறிப்பிட்டு சொல்லணும்னா வெள்ளிக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் தரிசனம் பண்ணுங்கள் 6 மணிக்கு மேலே. ஏன்னா மகாவிஷ்ணு வந்து இருள் நேரத்தில் வந்து அந்த அபிவிருத்தியான சக்தியை வெளிப்படுத்துவார். சாயங்காலத்தில் தான் கிருஷ்ணன், அதாவது என்னென்னா மகாவிஷ்ணுவை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போய் தரிசனம் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு, அதாவது தாய் வழி உறவினர்களுக்கு உடம்பு சரியாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுப விரயங்கள்லாம் ஏற்படும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சனியும் ராகுவும் நல்ல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல அபிவிருத்தியமான லாபங்களும் சில நேரங்களில் கடனும் சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் கொஞ்சம் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் உங்களுக்கு பதவியில் பிரச்சனை வராது, பதவி உயர்வுகள்லாம் இருக்கும். மற்றபடி இரவு நேரங்களில் தூக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதனுடைய 6 மாதத்துக்கு அப்புறம் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். குரு உங்களுக்கு இப்போ ராசிக்கு 12ல் போய் மறைகிற குரு வந்து பலன் நல்லாவே கொடுப்பார், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள முருகர் கோவிலில் உள்ள சிவனை தரிசனம் பண்ணுங்க. அதாவது முருகப்பெருமான் கோவிலில் உள்ள சிவபெருமானை தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். கடகராசிக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண முடக்கங்கள்லாம் ஏற்படுது. திருமணம் ஆகாதவருக்கு திருமணம், ரெண்டாவது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் சுப விரயங்கள் ஏற்படும். அதே போல் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக அமர்ந்துள்ளார், 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாக அமரும்போது நல்ல விதமான பலன்களையும் கொடுப்பார். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ராசிக்கு 8க்கு 9ஆம் இடத்துல கிரக சேர்க்கைகள்லாம் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லப்படுற தந்தையார் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். தந்தையார் சார்ந்த விஷயங்கள், தந்தையார் வழி உறவினர்களால் தான் பிரச்சனை. வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு வேலையில் உங்களோட வயது முதிர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. மற்றபடி இந்த வருஷத்தில் உங்களுக்கு லாபங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் இந்த வருஷத்தினுடைய பொருளாதாரமாக எலக்ட்ரானிக் பொருள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்குவீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நகை அந்த மாதிரியான தேவைப்படுகின்ற பொருளை வாங்குங்க. ஆபரணங்கள், பொன் நகைகள் அந்த மாதிரி வாங்குங்க. எலக்ட்ரானிக் பொருளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.